ஹலோ மக்களே, கோர்ட் ரூம் டிராமாஸ்க்கு நம்ம ஊர்ல பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நேர்கொண்ட பார்வை, ஜெய் பீம் இந்த மாதிரியான படத்துல வரும் கோர்ட் ரூம் சீன்ஸ்களை பார்க்கும்போதே ஒரு அலாதியான த்ரில் கிடைக்கும். ஆனா யோசித்து பாருங்களேன், கோர்ட்ல நீதிக்காக போராடுவதற்கு முன் தன்னுடைய சொந்த வீட்டுல தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும் தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்காகவும் போராடும் ஒரு பெண்மணியின் கதை. அதுவும் அகெயின்ஸ்டா இருப்பது யாரு? வேற யாருமே இல்ல, அவளோட சொந்த அப்பாவே தான். ஜியோ ஹாட்ஸ்டார்ல அடுத்து வரப்போறது தி கோர்ட் அப்படின்ற ஒரு புது வெப் சீரிஸோட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை ஃபுல்லாக பார்க்கும்போது தாங்க நமக்குள்ள மிகப்பெரிய கேள்வியும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல எந்த மாதிரியான கேஸா இருந்தாலும் தன்னுடைய தந்திரத்தாலையும் அனுபவத்தாலையும் அசால்ட்டா ஜெயிச்சு வர லெஜெண்டரி லாயர் அப்பா. ஊருக்கே அவர் மாஸ் லாயர். ஆனா வீட்டுல தன்னுடைய பொண்ணுக்கு லாயர் ஆகணுன்ற ஆசை இருப்பதை கண்டு அவளை என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு அவளோட வீக்னஸை வச்சு அவளை டீக்ரேட் பண்றாரு. அவளுக்கு சின்னதா ஸ்டாமர் பிரச்சனை இருக்கு. அதனால மற்றவங்கள்ட்ட அவளால இயல்பா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனா அவளுக்கு சட்டத்து மேல இருக்கிற நம்பிக்கையும் நீதியை காப்பாற்றணும் அப்படின்ற வெறியும் ரொம்பவே அதிகமா இருக்கு. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்று தன்னோட வீட்டுல தனியா நின்று திக்கி திக்கி பிராக்டிஸ் பண்ற அந்த ஒரு காட்சி மட்டுமே அவளோட போராட்டத்தை நமக்கு ரொம்பவே தெளிவா இதுல புரிய வச்சிருக்காங்க. இந்த ப்ரோமோல ரொம்ப ஹைலைட்டான ட்விஸ்ட் என்னன்னா, அந்த அப்பாவோட டயலாக் தான். அது என்னன்னு பாப்போமா? நீ கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி திக்கி திக்கி பேசினா லா ஃபெயிலியர் ஆகாது, ஆனா நான் கட்டி எழுப்புன எம்பையர் விழுந்துடும். ரொம்பவே சுயநலமா மகளோட திறமையை விட தன்னுடைய கௌரவம் தான் ரொம்பவே முக்கியம்னு பேசுவாரு. ஆனா இதுல பாருங்களேன், நம்மளோட ஹீரோயின் அங்கேதான் கெத்து காட்டுறா. தன்னோட அப்பா சொன்ன அந்த வார்த்தைகளை வந்துட்டு அவ சவாலா எடுத்துக்கிட்டு என்ன பண்றானா, தன்னோட பயத்தையும் திக்குவாய் பிரச்சனையும் உடைச்சு எரிஞ்சுக்கிட்டு அதே கோர்ட் ஹால்குள்ள கம்பீரமா நடந்து வரா. ஜட்ஜு முன்னாடி நின்னு யோர் ஆனர், ஐ வில் பி ரெப்ரசென்டிங் திஸ் கேஸ்னு கம்பீரமா சொல்ற அந்த ஒரே ஒரு தருணம் உண்மையிலேயே ரத்தத்தை சூடேத்துற மாதிரி இருக்கு. இதை நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த சீரீஸை ஏன் நம்ம முக்கியமா பார்க்கணும்னு சொல்றேன்னா, மொத்தம் 3 ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அப்பா எதிராக மகள் கிளாஷ். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கோர்ட் டிராமா பார்த்திருப்போம். ஆனா ஒரு அப்பாவோட அனுபவத்துக்கும் ஒரு மகளோட லட்சியத்துக்கும் நடுவுல நடக்கிற இந்த தர்ம யுத்தம் ரொம்பவே புதுசா இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா, தன்னம்பிக்கை பயணம். திக்குவா என்ற ஒரு குறைபாட்டை ஒரு பெண் எப்படி அந்த மன உறுதியால வெல்றான்ற ஒரு மோட்டிவேஷனல் டிராவல். இந்த சொசைட்டில குறைபாடுகளால முடங்கி கிடக்கிற பலருக்கு இது ஒரு எனர்ஜியாக இருக்கும். தேர்ட் ஒன் என்னன்னா, இதோட மேக்கிங். தேவையில்லாம சினிமாவோட டைலாக்லாம் இல்லாம இதுல ரொம்பவே யதார்த்தமாக அழுத்தமாக இந்த கோர்ட் ரூம் விவாதங்களை சீரியஸா உருவாக்கியிருக்காங்க. இதுல வர பேக்ரவுண்ட் மியூசிக்ல ரொம்பவே டென்ஷனை கிரியேட் பண்ற த்ரில்லிங் அண்ட் எமோஷன் கோர்ட் ரூம் டிராமா செப்டம்பர் 4 ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற இந்த சவால்ல கடைசியா யார் ஜெயிக்க போறாங்க, தன்னுடைய அப்பாவோட எம்பையரை உடைச்சு பொண்ணு நீதியை நிலைநாட்டுவாளா அப்படின்றவங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.